ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இனிமேல் பார்த்தீங்கன்னா எடிட்டட் வீடியோஸ் கம்மியாக தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம ஃபுல் டைம் கேமர் ஆக போகிறோம். இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ கேமிங்கில். புதுசாக தான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. ஃபஸ்ட் WCC3 கரியர் மோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இனி போக போக WCC3 கேம் சேஞ்சர், இனி ஏகப்பட்ட கேம்ஸ், கிரிக்கெட் கேம்ஸு, ரெஸ்லிங் கேம்ஸ்லேருந்து ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் யூடியூப் சேனலில். ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் க்ரியேட் பண்ணுறதுலாம் நான் அவ்வளோவா காட்ட மாட்டேன், ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ 14 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட்லாம் பண்ணிவிட்டேன், வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெய்லி நடக்க போகிற CSK RCB மேட்ச், இந்த மாதிரி மேட்சஸ் எல்லாமே நான் போடுவேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 25 எடிட் பண்ணிட்டேன், ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் வாய்ஸ் ஓவரே நான் கொடுக்குறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் 28, அதாவது இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருவேன், இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இதுதான் நம்ம கேரக்டர் க்ரியேட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சீசன் கரியர் மோட்லாம் பண்ணுவோம், மைன்கிராஃப்ட்டும் பண்ணுவோம், என் ஃப்ரெண்ட்ஸோடவும் பண்ணுவோம். இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட் வீடியோங்கிறனால நான் முன்ன பின்ன ஏதாவது பேசினா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கேம் ப்ளே வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. WCC3 நம்ம கேரக்டர் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம முதல்ல எந்த டீம் செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை முதல்ல லீக் தான் காட்டுறாங்க, டெல்லிக்கு தான் செலக்ட் ஆகிருக்கும். பரவாயில்ல, இந்தியாவோட மாநில நகரத்துக்கு செலக்ட் ஆகிருக்கும். நம்மளை ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு டுட்டோரியலுங்கிறதுனால இதெல்லாம் காட்டுது, ஸ்கிப் பண்ணலாம் வேண்டாம். கிளப் மேட்சஸ், ஓகே. ஃபஸ்ட்டு மிஷன் நம்ம கொடுத்துருக்காங்க, 6 ரன் ஸ்கோர் பண்ணுமாமா. நம்ம எனர்ஜி இதெல்லாம் ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணலாம். மிஷன் போனஸ் மிஷன் எப்போவே பண்ணிடலாம். எக்யூப்பு வேண்டாம், இதெல்லாம் காசு கேட்பானுங்க. மேல்டன் காயின்ஸு அதெல்லாம் எவன் கொடுத்துட்ருப்பான். NPLும் நம்ம பண்ணலாம். இப்போ NPL ஆஃபர்லாம் வேறு போட்டுருக்கு, முடிஞ்சது கேம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். NPL வேறு கொஞ்சம் ஃப்ரீயாக 2024 2023 கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் இப்போ அப்டேட் வேறு புதுசாக விட்டுருந்தாங்க, அதில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். NPL 2025 நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணலாம். 599 பிளாட்டினம் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பண்ணலாம். அதில் கரியர் மோட் முடிக்கணும். ஓகே, பிக்சர் ரிப்போர்ட்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். டாஸ் நம்மளாம் ஜெயிக்க போகிறோம். ஹெச் கேட்டிருக்கோம். ஹெச் தான் நினைக்கிறேன். ஆமாம், பேட்டிங் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரவுண்டருங்கிறதுனால நம்ம கீழே தான் வரோம். அர்திக் பாண்டி அந்த மாதிரி நம்ம ஓப்பனிங் பண்ண வேண்டாம். இது 5 ஓவர் மேட்ச் தான். விக்கெட் போச்சுன்னா நம்ம இறங்கிக்கலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அதெல்லாம் ஃபஸ்ட் ஆட்டோ ப்ளே பண்ணிடலாம். நம்ம 17 ரன்னு, 5 ஓவருக்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம டீம் எப்பேற்பட்ட டீம் இது தெரிஞ்சுக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு டீமில் நம்ம தான் இருக்கோம். மூடிட்டு பேட்டிங் எடுத்துருக்கலாம், நம்மளே பேட்டிங் இறங்கிருக்கலாம் ஓப்பனிங்கு. அதை விட்டுட்டு அவசரப்பட்டோம். இனி பவுலிங்கில் தான் டிஃபெண்ட் பண்ணணும் நம்ம. ஸோ பவுலிங் கொஞ்சம் நல்லா போடுவேன், பார்க்கலாம். ஸ்பின்னரும் போடுவேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாலே நல்ல ஸ்பின் ஆச்சு. லெக் ஸ்பின்னே மறுபடியும் போடுவோம். எஸ், அடிச்சிருக்காங்க தூக்கி. 6 கன்ஃபார்ம் நம்ம அவுட் பண்ணிடணும். ஏன்னா 6 நம்ம ஓவரில் 6 அடித்தா கன்ஃபார்ம் அவுட் பண்ணிடுவோம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். செகண்ட் பால் போடுறோம், கூகுளி போடுவோம் இந்த வாட்டி. அவுட்டா இல்லை, டாட். ஸோ மறக்காம வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டம்பிங்கான வாய்ப்பு. அவுட்டா, இது கேட்டாலே அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். பாப்பா, அவுட்டா இல்லையா, டக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. நாட் அவுட்டா? கீப்பர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு வேறு தெரில. நாட் அவுட். ஏன் ப்ரோ, அடிச்சிருக்குது வெறும் 17 ரன் 18 ரன் டார்கெட்டு. அதையும் உங்களால் ஸ்டம்பிங் கூட பண்ண முடியல. என்ன ப்ரோ நீங்கள் அவுட் ஆக மாட்டேங்கிறானுங்க. ராணி இன்னமும் ட்ரிக்கெல்லாம் போடுற, ரன் அவுட்டாச்சும் பண்ணலாமா? அதுவும் பண்ண முடியாது. ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்து கொடுத்தோன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நான் போட்டு ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்துருவேன் இப்போ. ஆனால் இதில் ஒரு விக்கெட்டுமே இன்னும் எடுக்கல. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வேறு, ஃபஸ்ட்டு மேட்ச்சே. இதுக்கு மேலே நம்ம பவுலிங் கிடையாது, ஏன்னா 5 ஓவர்னால 1 ஓவர் தான். டிஃபெண்ட் பண்ணாதானே கஷ்டம். ஆட்டோ ப்ளே தான் பண்ணி ஆகணும். பின்னாடி நான் வேறு குழந்தை கண்டுக்காதீங்க.
ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வரலாம். தோற்றுருவோம் தான் நினைக்கிறேன், ஏன்னா இவனுங்க அடிச்சிருவானுங்க. ஆமாம், அடிச்சிட்டானுங்க 20 ரன்னு. எத்தனை வரைக்கும் முடிச்சானுங்கன்னு தெரில. அவ்வளோ கேவலமான தோல்வி ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. ப்ரோ முழுக்க நான் காரணம் இல்லை ப்ரோ. நான் இந்த மேட்ச் நம்ம அக்கௌண்ட்டில் தான் எழுதுவானுங்க தோற்ற மாதிரி. ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோல்வியோடு தான் ஆரம்பிச்சிருக்கோம். எஸ் பார்ப்போம் அடுத்து. ரிட்டர்னிங் டு மெயின் மெனு. செகண்ட் மேட்ச் நம்ம பேட்டிங் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்கிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இவனுங்க நம்பிலாம் வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோல்வி தான். சரி, அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். இன்னும் ஏகப்பட்ட மேட்சஸ்லாம் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 கிளப் மேட்சஸ் மட்டும் இதுவாக போட்டு இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து இந்த 5 ஓவர் மேட்செல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு வீடியோஸில் வராது, மேபி இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அது மட்டும் வரும். மற்றபடி இந்த கேம் பிளே வந்து நீங்கள் 5 ஓவர் கேம் பிளே வந்து 5 ஓவர் மேட்ச்லாம் நம்ம ஆட வேண்டாம். நான் உங்களுக்கு டேரெக்டாக இந்தியா பிளிட்ஸ் சீரீஸ்னு இது ஒன்று இருக்குது, அதுக்கு போயிடலாம். நம்ம அந்த டோர்னமெண்ட் எப்படியாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேன் ஆஃப் த மேட்ச் இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு நிறைய ஆசையெல்லாம் இருக்குது. பார்க்க நடக்குதானு. ஓகே, மறுபடியும் கரியர் மூடு கிளப் மேட்ச் போத்தரக்கூடாது. எந்த டீம் பார்த்துட்டேன். விச்சரி போட்டலாம் ஹெட்ஸ் தான். பேட்டிங்கும் எடுத்துக்கலாம். ஆடெல்லாம் போடுறாங்க, இதை கட் பண்ணிடுவேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு போடுறோம், இறங்கியிருக்கோம். ஓப்பனிங் நம்ம தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் நமக்கு இதுதான். ஓகே, இதெல்லாம் நம்ம தெரியும் ஏற்கனவே. லாஃப்ட் ஷாட்டோடையே பவுலரை வெல்கம் பண்ணிடலாம். எஸ், பரவாயில்ல, குட்டில் பட்டிருக்கு. ஒரு 1 bounce 4. நம்ம அடிக்கிற ரன் டிஃபெண்ட் பண்ணிடணும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கர்நாடகா கூட தான் விளாண்டுருக்கோம் நினைக்கிறேன். முதல்ல இந்த கமெண்ட்ரி ஆன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வீடியோவில் கேட்காது, ஆனால் எனக்கு கேட்குது. சவுண்ட் நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். அடுத்த பால் பர்ஃபெக்டில் ஒரு 6. நமக்கு அடுத்த பாலே ஒரு 6. வேறு லெவல் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். நமக்கு ஃபஸ்ட்டு கிளப் மேட்ச் செகண்ட் கிளப் மேட்ச்சே ஒரு இம்பேக்டான பேட்டிங்கை கொடுக்குறோம் நம்ம டீமுக்காக. போன வாட்டி கூட இந்த வாட்டி நம்ம நல்லாவே, போன வாட்டி நம்ம டீம் இருந்த நிலைமைக்கு இப்போ நம்ம அடிக்கிறது தான் ஸ்கோர். நம்ம இல்லைனா இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த மொத்த கரியர் முன்னே அப்படி தான். இது குட்டில் பட்டிருக்கு. இந்த மாதிரி காலுக்கு போட்டால் நான் ஈஸியாக அடிப்பேன். மறுபடியும் எனக்கு ஒரு பவுண்டரி வேறு கிடச்சிருக்கு. எஸ், ஃபீல்டிங் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அடிச்சிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா இது பவர் பிளே ஃபீல்டிங்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் விற்க முடியுதா? இல்லை லேட்டில் போட்டிருக்கு. அவுட்டா? இல்லை, 1 ஓவரோட கடைசி பால் வந்தாச்சு. கடைசி பாலில் ஒரு அடிக்கடி இப்படி ஆகும். கொஞ்சம் மாற்றி தான் சொல்லுவேன். ஏன்னா புதுசாக போடுறேன்ல, எனக்கு தெரிஞ்சு வைடாக போக லீவ் பண்ணிட்டாருன்னா. லீவ் பண்ணல, நானும் தான் பண்ணியிருப்பேன். ரன்னு ஓட வேண்டாம், ஏன்னா இவன் கடைசி 2 பால் 1 பால் மட்டும் கரெக்டாக சிங்கிள் போடுற மாதிரி பண்ணுவானுங்க. பார்த்தீங்களா? ஓகே, ஒரு ஓவர் முடிவில் 15க்கு நோ லாஸ். ஓகே, அடுத்த ஓவர் ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறையும் ஒரு மிட் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடிக்க பார்ப்போம். லேட்டு முடிஞ்சு நோ பாலா? ஓகே, ஆனால் நம்ம ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறதில்ல, நான் ஸ்ட்ரைக் போது இருக்க போகிறது. அவர் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஒரு 6 அடித்தா நல்லாயிருக்கும். அடிக்கிறானான்னு பார்க்கலாம். கவுண்ட் ஃபோர் 6 அடி ப்ரோ. எனக்கு வேறு கொஞ்சம் கோல்டு இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி தான் கமெண்ட்ரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 6 தான் அடிச்சிருக்காரு. இல்லை, பிடிச்சிட்டாங்க. ஏன் ப்ரோ ஃப்ரீ ஹிட்டு? சரி விடு ப்ரோ.
நான் பார்த்துக்கிறேன். 18 ரன் வந்துருச்சு டீமுக்கு. இது 10ஆனா 20 ரன்னுக்கு மேலே இருந்தால் தான் 10ம் வீட்டில் பட்டிருக்கு. எஸ் போயிடுச்சு. ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு. 1 பவுண்ட்ரி கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிடலாம். தான் நம்ம ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா என் செல்லில் ஸ்டோரேஜ் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ரொம்ப லாங்காக போட்டேன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ குவாலிட்டியாக இப்படிலாம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லேட்டு இந்த வாட்டி கன்ஃபார்ம் அவுட்டு. எஸ் 22 ரன் அடித்து கொடுத்துருக்கோம். 2வது ஓவர் தான், இன்னும் ஓவர் இருக்குது. நிச்சயம் ஒரு 30 ரன்னாச்சும் அடிக்க மாட்டானுங்களா அப்படிங்கிறது தான் என் கேள்வி. நல்ல இன்னிங்ஸ் தான் நம்மகிட்ட இருந்து அடித்தான ஒரு இன்டென்ட்டில் ஆடி. எஸ் 36 ரன்னு. ஸோ இதே பெரிய ஸ்கோர் தான். இதில் நம்ம தான் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஓவர் நம்ம போட வேண்டாம். சென்னு கொடுத்துருவோம். நம்ம அடுத்தடுத்து வர ஓவர் போட்டுக்கலாம். இல்லை ஃபஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட்டு. நல்லது. கர்நாடகா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம பிளிட் டோர்னமெண்ட்டில் நம்மளை தோக்கடிச்சு அந்த டீமை வந்து தோக்கடிச்சிடணும். ஏன்னா கிளப் மேட்ச்சில் தான் அவங்க வருவாங்க. ஃபஸ்ட்டு பால் இறங்கி உள்ளி வந்து அடிச்சிருக்காரு. 6ங்க. இது எப்படி என்ன பார்த்தா மட்டும் நான் போடுறது மட்டும் அடிக்கிறீங்க. இந்த மாதிரி ஷாட்லாம் இன்னும் அடிக்க பழகவே இல்லை. ஏதோ ஒரு சில ஷாட்ஸ் தான் தெரியும். அதுவும் சில டைம் காலை வரி விடுது இவனுங்க. ஆனால் அடிச்சிட்டே இருக்கானுங்க. செகண்ட் பால் ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணுவோம். போன வாட்டி நம்ம ஆஃப் ஸ்பின் நல்லா போட்டிருந்தோம். டாஸாக போகுது. 6ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபீல்டர் இருந்தும் தடுக்க முடியாது. ஸோ பின்னா நாய் குலைச்சிட்ருக்கு. ஓகே இருங்க, அடுத்து ஒரு கூகுளி ட்ரை பண்ணலாம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் எல்லாம் வரும். இப்போ 6 போயிடுச்சு. சாரி, மறுபடி சாரி. ஒன்ஸ் அகெயின் ஹேட்ரிக் 6 அடிச்சிருக்காரு. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அடா சாரி கேட்டதுக்கு யாரா முறைப்பாங்களா? அதனா பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பற ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு நம்பி. யார முறைக்கு? ஸோ ஹேட்ரிக் 6 எல்லாம் என் ஓவரில் என் ப்ரோ அடிக்கிறீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ போய் நம்ம ஃபஸ்ட்டு போகிறனால இப்படி பண்ணுறாங்க. இதே நம்ம என்பிஎல்லாம் நல்லா தான் போட்டிருந்தோம். ஃப்ரீயாக லீகில் விளையாட்டு இருக்கும் போதெல்லாம் குயிக் ப்ளேயர் நல்லா தான் போடுவோம். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு ரன் அவுட்டு இல்லை. ஏன் ப்ரோ அங்கே வாழை தூக்கி போடுறேன்? நான் இங்கே இருக்கேன் ப்ரோ. அவுட்டா? அவுட்டு. ஸ்டெம்ப் கண்டுருச்சு. ஃபஸ்ட்டு விக்கெட்டு நமக்கு இந்த வீடியோலையும் நம்ம ஃபஸ்ட்டு கரியர் மூலம் நமக்கு ஃபஸ்ட்டு விக்கெட் கிடச்சிருக்குங்க. 3 6 என்ன தான் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துட்டோம். கம்பேக் கொடுத்துருக்கோம். 3 6 அடித்த ஒரு பேட்ஸ்மேனையே 24 அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் எஸ் ஓவர் டீசெண்டாக இல்லை, கொஞ்சம் நம்ம எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்கோம். பரவாயில்ல. இன்னும் 3 ஓவர் தான் இருக்குது அவங்களுக்கு. ரெக்யூட் ரன் ரேட் வந்து ரன் ரேட் வந்து 4 தான் கேட்குது. ரெக்யூட் ரன் ரேட்டு. இவனுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆட்டோ ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போமா தான் தெரில. ஜெயிச்சிட்டோம். ஒரு வழியாக நமக்கு ஃபஸ்ட்டு விக்ட்ரி கிடச்சிருக்கு. மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு? நம்ம 9 ரன் தேசத்தை ஜெயிச்சிருக்கோம். மேன் ஆஃப் த மேட்ச் நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.